வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டைம்லெஸ் விஸ்டம் சேனல். சிரிப்பு, அழுகை, துக்கம், பயம், இந்த மாதிரி தான் கோபமும் நமக்கு ஒரு உணர்ச்சி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் கோபப்பட்டிருப்போம். யாராவது நம்மளை அவமதித்தாலோ ஏமாத்தினாலோ இல்லைனா நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னாலோ சில நொடிகளுக்கு நம்ம மனம் முழுவதுமே தீ பரவுறது மாதிரி கோபம் பரவுது. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நமக்கே தோணும், நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன்னு. இந்த காணொளியில் கோவப்படும்போது நம்ம உடல்லையும் மூளையிலையும் எந்த மாதிரி மாற்றம் நிகழுதுன்னும், இந்த கோவம் நம்மளை அடிமையாக்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி புரிஞ்சிக்கிட்டு சரியான விதத்தில் கையாண்டு அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டோயிக் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். நல்ல பயங்கரமான கோபத்தின் உச்சியில் இருக்கப்போ முதல்ல ஹார்ட் பீட், நம்ம இதய துடிப்பு அதிகமாகும். இதனால் நம்ம உடல் சூடாகும், கைகள் நடுங்கும், கழுத்துலையும் தோல் பகுதியிலையும் ஒரு இறுக்கம் உண்டாகும், தலைவலி வயிற்று வலி கூட ஏற்படலாம். நம்ம பார்க்குற கார்ட்டூன் கேரக்டர்ஸில் காதுகளில் இருந்து புகை வர மாதிரி நமக்கும் காதுகள் சூடாகும், ஏன் ஹார்ட் அட்டாக் கூட ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளை தான். ஏன்னா நம்ம மூளை நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்க்கு தயார்படுத்தும். அதாவது நம்ம முன்னாடி ஒரு சிங்கமோ புலியோ இருந்தால் ஒன்று அதை எதிர்த்து ஃபைட் பண்ணணும், அதாவது சண்டை போடணும், இல்லைனா ஃப்ளைட், அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடணும். இது ரெண்டில் ஒன்றுக்காக நம்மளை தயார்படுத்துது. என்னதான் ஒரு மாடர்ன் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம மூளையோட பரிமாணம், அதாவது எவல்யூஷன், இன்னும் ஒரு குகையில் வாழ்கிற மனுஷனை போல தான் இருக்குது. அதனால் நமக்கு கோபம் வரும்போது நம்ம எதிரில் இருக்கிறது ஒரு மனுஷனாக இருந்தாலும் நம்ம மூளை ஒரு சிங்கமாக நினச்சி நம்ம உடலை தயார்படுத்தும். மூளையை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிரில் இருக்கிறது நமக்கு ஒரு அச்சுறுத்தல், அதாவது ஒரு த்ரெட், அவ்வளோதான். அதாவது நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால் பார்க்கும்போது நம்ம மூளைக்கு அது ஒரு டேஞ்சர் சிக்னலை அனுப்புது. மூளையில் இருக்க வெவ்வேறு பகுதிகளும் நம்ம உடலுக்கு தேவையான வெவ்வேறு விஷயத்தை பார்த்துக்குதுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்படி ஒரு டேஞ்சர் சிக்னல் வரும்போது மூளையில் இருக்க அமிக்டலான்ற பகுதி நம்ம உடலை நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபைட் ஆர் ஃப்ளைட்க்கு தயார்படுத்துது. இந்த நேரத்தில் சுரக்கிற அட்ரினலின் ஹார்மோன் தான் நம்ம உடலில் ஏற்படுற மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த அமிக்டலா தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது மூளையோட இன்னொரு பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செய்கிற வேலை குறைஞ்சிரும். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் நம்மளை சரியாக சிந்திக்கிறதுக்கும் சரியாக யோசிக்கிறதுக்கும் ஏன் சரியான வார்த்தையை பேசுகிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதாவது லாஜிக்கல் பிரெயின். இது சரியாக வேலை செய்யாததுனால தான் கோவப்படும்போது தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம விட்டுடுறோம். அதனால தான் நம்ம கோவப்படும்போது பேசுகிறத தவிர்க்கணும். இது எந்த அளவுக்கு நல்லது இல்லைன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை மாதிரி சாயல் கொண்ட இன்னொரு ஆளை பார்க்கும்போது கூட நம்ம மூளை இதே மாதிரி தான் செயல்படுது. இதுதான் கோபத்தோட வலிமை. இது நமக்கு நல்லது செய்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட கடைசியில் நம்மளோட அறிவை மழுங்க வச்சு நம்ம அமைதியை பறிச்சிடுது. ஸ்டாய்கிசம் அப்படிங்கிற பழைய காலத்து தத்துவம் மன அமைதி அடையிறத பற்றினது. இந்த ஸ்டாய்கிசம் ரோம பேரரசர்கள் முதல் அவங்க வாழ்ந்த அடிமைகள் வரைக்கும் கோபத்தை எப்படி வெல்லணும்னு கற்றுக் கொடுத்துருக்கு. நாமளும் இதை தெரிஞ்சுக்கலாம். செனக்கா அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரர் ரோமில் வாழ்ந்தார். அவர் கோபத்தை ஒரு டெம்ப்ரரி மேட்னஸ்னு சொல்கிறார். அப்படின்னா கோவப்படும்போது நம்ம யோசித்து பகுத்தறிகிற தன்மையை இழக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு நம்மளை பைத்தியம்னு சொல்கிறாரு. இந்த செனக்காவும் ஒரு பெரிய ஸ்டாயிக் தத்துவவாதி. ஒரு தடவை இவரோட கப்பல் மூழ்கினதில் இவரோட மொத்த சொத்தையும் இவர் இழந்துட்டாராம். ஆனாலும் இவர் கப்பல் மூழ்கிறத என்னால் தடுக்க முடியாது, ஆனால் என்னோட மன அமைதி என்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் மூழ்காமல் தடுக்கலாம்னு சொன்னாராம். மார்க்கஸ் அரேலியஸை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்த 2 காணொளியில் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்க்கஸ் அரேலியஸோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த இப்போ நாம் பார்க்கலாம். ஒரு நாள் மார்க்கஸ் அரேலியஸ் கிட்ட வந்து ஒருத்தர், மன்னா, உங்களை பற்றி உங்கள் படை தளபதி தப்பாக பேசியிருக்காருன்னு சொன்னாராம். அதுக்கு மார்க்கஸ் அரேலியஸ் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு, அவர் அப்படி நினச்சிருந்தா அதுக்கு காரணம் அவர் தான். நான் உண்மையில் அப்படி நடந்துக்கிட்டேனா இல்லையான்னு எனக்குள்ளே தான் தேடி பார்ப்பேன் அப்படின்னு பதில் சொன்னாராம். மார்க்கஸ் அரேலியஸ் படை வீரர் மேலே கோபத்தை காட்டாமல் அதை பற்றி நல்லா யோசித்து புரிஞ்சிக்கிட்டு தன்னோட மனசுக்குள்ளேயே அதை வென்றாராம். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளை பற்றி யார் என்ன சொல்கிறாங்கன்றது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எப்படி பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட சுதந்திரம். அதை நாம் சரியாக பயன்படுத்தணுங்கிறது தான். ஸ்டாய்க் அறிஞர்கள் சில எளிமையான வழிகளை பயன்படுத்தி கோபத்தை வெல்ல கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். முதல் விஷயம், தாமதிக்கவும், டிலேயிங். கோபம் வரும்போது உடனே பேசாமல் சில நொடிகள் மௌனமாக இருக்கணும். அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதுனால நம்ம தேவையில்லாத எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். இந்த தாமதமே பாதி போற வென்றிடும். பார்வையை மாற்றவும், பர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்டிங். நமக்கு முன் இருக்கவங்க உண்மையாக நம்மளை தாக்கலை, அவங்களோட சிந்தனை தான் நம்மளை தாக்கியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டா கோபம் குறையும். எப்படின்னா, மக்கள் ஒவ்வொருத்தர் வளர்ந்த விதம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், படித்தது, இதெல்லாம் என்னவா இருக்கோ அதுபடி தான் அவங்களோட சிந்தனையும் இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ற புரிதல் வந்தால் கோபத்தை வெல்ல முடியும். சுய பிரதிபலிப்பு, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நாம் எப்படி தவறு செஞ்சு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும். இதுதான் மனித இயல்புன்னு புரிஞ்சுக்கிறது. உடலை அமைதியாக்குறது, ஃபிசிக்கல் கண்ட்ரோல். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கோபம் வரும்போது படபடப்பும் கூடவே வருது. அந்த மாதிரி நேரத்தில் மூச்சை மெதுவாக எடுக்கணும். நம்ம மூச்சை உள்ளே எடுக்கும்போதும் வெளியே விடும்போதும் கவனிக்கணும். அப்படி நம்ம மூச்சை கவனிக்கும்போது நம்மளோட எண்ணம் ரெண்டே விஷயத்தில் மட்டும்தான் இருக்கும். ஒன்று மூச்சை இழுக்கிறது, இன்னொன்று மூச்சை வெளியே விடுறது. இதனால் மற்ற எண்ணங்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூளை தள்ளி வச்சிரும். குரலை உயர்த்தாமல் மெதுவாக பேசணும். இதையெல்லாம் பண்ணும்போது உடல் அமைதி மன அமைதியாக மாறும். அடுத்த முறை உங்களுக்கு தேவையில்லாமல் கோபம் வரும்போது இந்த 4 விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் தேவையான இடத்துல சரியான கோபமும் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். சரிதானே? இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.